Excellent. Programming made simple. இன்னைக்கு பார்க்க போற புரோகிராமை மட்டும் நல்லா புரிஞ்சிக்கிட்டு நீங்க பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சூப்பரா வருங்க. ரொம்ப சிம்பிள். இந்த புரோகிராமுக்கு உண்டான ப்ரிப்பரேட்டரியா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். ஒரு பேராகிராஃப் ஆஃப் டெக்ஸ்ட்டை வாங்கி அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் தனி லைனில் டிஸ்ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கலாம். Write a program that takes a paragraph of text. ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், அது என்ன பண்ணணும், ஒரு பேராகிராஃபை இன்புட் கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கணும். Text as input and display occurrences of each word. ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை முறை வந்துச்சு, அந்த வேர்டில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை முறை வந்தது அப்படிங்கிறத டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லுது. இக்னோர் கேஸ், அப்பர் கேஸ் லோயர் கேஸ். அதாவது இப்போது ஐ அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐன்னு ஒன்று இருக்குது, ஸோ ஈஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஈஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏ அப்படின்னாலும் ஏ லோயர் கேஸ் ஏவில் ஒரு வேர்டு இருந்தாலும் அதை ஒன்றா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இக்னோர் கேஸ் வைல் கம்பேரிங் வேர்ட்ஸ். ஒரே வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி ஆகணும். அந்த டைமில் அப்பர் கேஸா லோயர் கேஸா எப்படி இருந்தாலும் அது ஒரே வார்த்தையாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் என்ன தேவை? டிஸ்பிளே ஈச் வேர்ட் இன் செப்பரேட் லைன் வித் இட்ஸ் அக்கரன்சஸ். அது எத்தனை முறை வந்துச்சு அப்படிங்கிற அக்கரன்ஸோட டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்? எடுத்த உடனே ஒரு பெரிய ப்ரோக்ராமாக போட போகிறோமா? கண்டிப்பாக பண்ண போகிறதில்ல சார். கான்செப்டுவலாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அந்த ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக ஆட் பண்ணி நான் ரன் பண்ணிக்கிட்டே வரேன். அப்போது ஃபைனலாக வந்து அது பில்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமினுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஒவ்வொரு வார்த்தையாக பிரிக்கிறது தான். இதுக்குண்டான கோடிங்கை நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவதாக கன்வெர்ட் வேர்ட் டு லோயர் கேஸ் லெட்டர்ஸ். நம்மளுடைய ஒவ்வொரு வேர்டையும் எல்லா கேரக்டரையும் லோயர் கேஸாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேஸ் இன்சென்சிட்டிவாக நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, இந்த ஸ்ப்ளிட்டிங் வேர்ட்ஸை பார்க்கல அப்படின்னா அதுக்குண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராம் இது தான். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனி லைனில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போது இந்த ஒவ்வொரு வேர்டும் எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி இன்புட் இருக்கோ அதே மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், கேஸ் இன்சென்சிட்டிவாக பண்ணணுன்னா எல்லாத்தையும் லோயர் கேஸில் மாற்றிக்கிறது நல்லது. சரி, எப்படி லோயர் கேஸில் மாற்ற போகிறோம்? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, void word to lower case அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வேர்டுனுடைய ஸ்டார்டிங் பொசிஷனை நான் அனுப்பி விடுறேன். அதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஒரு பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை பாயிண்டர் பற்றி உங்களுக்கு தெரியலன்னா நம்மளுடைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் யூடியூப்பில், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ அதுக்குண்டான சி ப்ரோக்ராமிங்கினுடைய ப்ளேலிஸ்ட்டும் வந்து கீழே கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு வேர்டுனுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் எனக்கு வந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணலாம், லோயர் கேஸுக்கு மாற்றலாம். ஒவ்வொரு வார்த்தையும் \0 க்ளோஸ் ஆகும். அப்போது இந்த இடத்துல நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, \0 இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு வார்த்தையினுடைய அந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ 0 இல்லைன்னா நீ உள்ளே போய் ப்ரொசீட் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, w = toLowerன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு கரண்ட் பொசிஷனில் என்ன வந்து கேரக்டர் இருக்கோ அதை அனுப்பிச்சு
லோயர் கேஸாக மாற்றிட்டு அதை மறுபடியும் அதே லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனை அடுத்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறோம். அப்போது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா என்னுடைய வார்த்தையில் இருக்கிற எல்லா லெட்டரும் லோயர் கேஸில் மாறிடும். சரி, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ண போகிறேன். வேர்டு டு லோயர் கேஸ் ஆஃப் டோக்கன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த டோக்கன் தான் ஸ்டார்டிங் பொசிஷன். அப்போ நான் இங்கே வருது, இங்கே மாறிடும். அப்போது நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வேர்டை லோயர் கேஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ என்னாச்சு பாருங்கள், ஐ கேபிட்டல் இருந்தது லோயர் கேஸ் ஆகிடுச்சு, ராமு ஆர் கேபிட்டல் இருந்தது லோயர் கேஸ் ஆகிடுச்சு, குஜராத் ஜி கேபிட்டல் இருந்தது லோயர் கேஸ் ஆகிடுச்சு. அப்போது இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்னுடைய வேர்டு எல்லாமே வந்துருச்சு. சரி, ரைட். இப்போது சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, இதுவும் வேர்டினுடைய ஒரு இதாக இருக்குது. பட் இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வேர்டு கிடையாது, அது சென்டென்ஸினுடைய எண்டு. அப்போது இங்கே வரும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய இந்த மாதிரி டாட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் இக்னோர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலாம், இஃப் இஸ் ஆல்ஃபா ஆஃப் டபுள் கரண்ட் பொசிஷனில் இருக்கிறது ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டராக இருந்தால் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். லோயர் கேஸ் பண்ணு. அப்படி இல்லைன்னா ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பொசிஷன் கேரக்டர் இதை நான் என்ன பண்ணுறேன், \0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டாட் வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், ஐ ஆம் ராமு, இந்த டாட்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், வேர்டாக எடுத்துக்கிறோம். சரிங்க சார். இப்போது நம்ம என்ன பண்ணோம், கன்வெர்ட் வேர்ட் டு லோயர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ இது ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோம். இப்போது இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நான் இப்போ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அது கூட அதனுடைய அக்கரன்சஸ், அந்த பர்டிகுலர் வார்த்தை எத்தனை முறை ரிப்பீட் ஆச்சு அப்படிங்கிறதையும் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமாக ஒரு இதை பார்க்கணும், நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணணும். நான் எதுக்காக வந்து இந்த ப்ரோக்ராம் மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சாஃப்ட்வேர் நல்லா வரும் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமில் நிறைய சி ப்ரோக்ராமிங்னுடைய கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போது ஸ்ட்ரக்ட் வேர்ட் கவுண்டர் கேர் ஒரு வேர்ட் கவுண்டரில் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் வேர்ட் ஆஃப் 30, ஒரு வேர்டுன்றது 30 கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், கவுண்ட்டுங்கிறது வச்சுக்கலாம். அப்போது வேர்ட் கவுண்டர் இஸ் ஸ்ட்ரக்சர். அப்போது இந்த மாதிரி கம்பைண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா #define max words. நான் வந்து ஒரு 100 வேர்டு தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், இங்கே அலோகேட் பண்ணுறேன். ஸ்ட்ரக்ட் வேர்ட் கவுண்டர் words of max words int word count equal to 0. ஸோ என்கிட்ட மொத்தம் எத்தனை வார்த்தைகள் வந்திருக்குன்றது ஆரம்பத்தில் 0வாக இருக்குது. பட் எத்தனை 100 வார்த்தை வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்கு நான் வந்து மெமரியை அலோகேட் பண்ணிக்கிறேன். அப்போது இங்கே வரும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த லூப்பிங்கில் பிரிண்ட் பண்ணுறேன்ல, இதை நான் பண்ணலை.
அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், அடுத்தடுத்த லொக்கேஷனில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னென்னா வேர்ட்ஸ் டாட் எஸ்டிஆர் காப்பி, ஸ்ட்ரிங் காப்பி. இந்த டோக்கனில் இருக்கிற கரண்ட் வேர்டை நான் என்ன பண்ணும், இந்த அரேவில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். வேர்ட்ஸ் ஆஃப் டபிள்யூ கவுண்ட் டாட் இந்த பொசிஷனில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் பொசிஷனில் இருக்கிற அந்த பொசிஷனில் 2 வேல்யூ இருக்கும். என்னென்ன இருக்கும், வேர்டு கவுண்ட் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் இருக்கிற வேர்டுக்கு காப்பி பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். எதுலேருந்து காப்பி எடுக்கணும், டோக்கன்லேருந்து காப்பி எடுக்கணும். ஓகே, இப்போது இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வார்த்தையும் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, இந்த அரேவில் போய் ஸ்டோர் ஆகுது. ஓகே, இப்போது இந்த லூப்பிங் விட்டு வரும்போது டிஸ்பிளே ஆல் த வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லூப்பிங் வேணும். அதனால் ஐன்ற ஒரு வேரியபிள், இண்டெக்ஸ் வேரியபிள் ஒன்று வச்சுக்கிறேன். ஃபார் i = 0. அதே மாதிரி இந்த காப்பி ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே டபிள்யூ கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வார்த்தைக்காக நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே i less than w count, i ++. ஸோ இதில் இது வந்து 100 வேர்டு வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட ஆக்சுவலாக வந்த வேர்ட்ஸ் இத்தனை தான். அது வரைக்கும் நான் ஒவ்வொரு வேர்டாக எடுத்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். பிரிண்ட் ஆஃப் %s இங்கே என்ன பண்ணுறேன், வேர்ட்ஸ் ஆஃப் i டாட் வேர்ட். இப்போ பில்டு கொடுக்குறேன், அன்சக்ஸஸ்ஃபுல் பில்டு. இந்த இடத்துல செமிகோலன் மிஸ் ஆகிருந்தது, அதை போட்டோம். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதுக்கு முன்னால் ஏற்கனவே லூப்பிங்கில் இங்கே பிரிண்ட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ அதை எடுத்துட்டேன். இருந்தாலும் எனக்கு எல்லா வார்த்தையும் எனக்கு இப்போ வருது, எல்லா வார்த்தையும் வருது. பட் இப்போ இதில் என்ன நமக்கு வேணும்னா, ஐ அப்படிங்கிறது 3 முறை வந்திருக்கு, ஆம் அப்படிங்கிறது 2 முறை வந்திருக்கு. அப்போ இந்த கவுண்டோட எனக்கு வரணும். இத்தனை முறை எனக்கு ஐ வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ மூவ் ஆகிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டோர் ஈச் வேர்ட் இன் எ ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போது கம்பேர் இஃப் எ வேர்ட் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட் அண்ட் ஸ்டோர் இன் ஸ்ட்ரக்சர். இப்போ இனிமேல் வந்து கண்ணை மூடிட்டு நான் வேர்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி அந்த வார்த்தை இல்லைன்னா நான் புதுசாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கவுண்ட்டை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ என்னாகும், ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை முறை வந்தது அப்படிங்கிற கவுண்ட்டு எனக்கு தெரியும். சரி, இப்போது வேர்டு கம்பேரிசன் அண்ட் வேர்டு பொசிஷன், வேர்ட்ஸ் ஸ்ட்ரக்ட் வேர்ட் கவுண்டர் வேர்ட்ஸ். இதனுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் இன்ட்டு வேர்டு கவுண்ட்டு கேர் டோக்கன். கரண்ட் பொசிஷன், கரண்ட் வேர்டு இந்த அரேவில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் எத்தனை மொத்தம் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணியிருக்கின்ற வார்த்தையும் நான் இங்கே அனுப்பிச்சிடுறேன். அப்போது இன்ட் ஐ வச்சுக்கிறேன். ஃபார் i = 0, i less than w count, i ++. ஸோ இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சர்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரேவில் இருக்கிறத சர்ச்சிங் பண்ணணும்னா ஒரு லூப்பிங் பண்ணணும், ஃபார் லூப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வேர்டு பொசிஷனில் இருக்கிற வேர்டையும் இந்த டோக்கனோட கம்பேர் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், இஃப் str கம்பேர் ஸ்ட்ரிங் கம்பேர் வேர்ட்ஸ் ஆஃப் i டாட் வேர்ட், இதில் இருக்கிறதையும் டோக்கன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதையும் செக் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் ஐ, இந்த பொசிஷனில் அந்த வார்த்தை இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு ஃபார் லூப் ஃபுல்லாக முடிச்சுட்டு வருதுன்னா அந்த வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் -1 கொடுத்துட்றேன். அப்போ இந்த வேர்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அரேவையும் எத்தனை வேர்டு நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன்றதையும் அனுப்பிச்சிட்டு
கரண்ட் வேர்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா -1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போது இதை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் இப்போ காப்பி பண்ணுறதுக்கு முன்னால் என் ப்ரீவியஸ் வேர்டு பொசிஷன் அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். இப்போ ப்ரீவியஸ் வேர்டு பொசிஷன் ஈக்குவல்ஸ் வேர்டு பொசிஷன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். வேர்டு ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் w கவுண்ட்டு டோக்கன் இது 3 அனுப்புகிறேன். இப்போது ப்ரீவியஸ் வேர்டு பொசிஷன் ஈக்குவல்ஸ் -1ன்னா என்ன அர்த்தம், இந்த வார்த்தை ஏற்கனவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேலையை பண்ணுறோம். அதாவது வேர்டை காப்பி பண்ணிவிட்டு கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் இதனுடைய கவுண்ட்டு 1ன்னு வச்சுக்கிறேன். டாட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் 1. அப்படி இல்லை, ஏற்கனவே அந்த வார்த்தை இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த பொசிஷன் நமக்கு தெரியுது. அதாவது ப்ரீவியஸ் வேர்டு பொசிஷன் எந்த பொசிஷன் எனக்கு தெரியுது, அந்த பொசிஷனில் கவுண்ட் இருக்குது, அந்த கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க ப்ளஸ் பண்ணிக்கன்னு சொல்லிடுறேன். ஓகே ரைட். அப்போது நான் ஒரு வார்த்தை இங்கே லோயர் கேஸுக்கு பண்ணிவிட்டு அந்த வார்த்தை ஏற்கனவே இருக்கான்னு செக் பண்ணுறேன். அது இல்லைன்னா புது லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், இருந்துச்சுன்னா கவுண்ட்டு மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போது இதை பேஸ் பண்ணி எனக்கு வரும்போது ஒரு வார்த்தை அதனுடைய லொக்கேஷன் தட் இஸ் கவுண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஐ டாட் கவுண்ட். இப்போ பில்டு கொடுக்குறேன். என்ன சொல்லுது, வேர்டு கவுண்ட்டுன்னு இருக்குது. இது ஆக்சுவலாக கவுண்டர் பில்டு பண்ணுவோம். ஓகே எரர் போயிடுச்சு, ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், ஐ அப்படிங்கிறது 3 முறை வந்திருக்கு, ஆம்ங்கிறது 2 முறை வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு கவுண்டோட ஒவ்வொரு வார்த்தையும் வந்துருச்சு. ஸோ வெரி சிம்பிள். என்னென்னா இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் கான்செப்ட் இருக்குது. அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்ப்ளிட் பண்ண பாயிண்ட்டையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய கோடிங் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா 2-3 முறை கூட பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்க்காம நீங்களே புரிஞ்சு பண்ணுற வரைக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் நல்லா புரிஞ்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த லாங்குவேஜ்னாலும் ஈஸியாக கற்றுக்கலாம், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஓகே, சி ப்ரோக்ராமிங்ன்றது இல்லை ப்ரோக்ராமிங்ன்றது ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எங்களுடைய சி ப்ரோக்ராமிங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் இந்த 2 ப்ளே லிஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க், இந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.